ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பெல் தமிழ். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அது கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 2 கிலோவாட்டில் சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். அதாவது வீட்டுக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாத எந்த வரைக்கும் பாருங்கள். இதனுடைய இன்டீரியர் நம்ம என்னென்ன போட்டுருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு வந்து 400 AH வந்து பேட்டரி நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். தென் 2 கிலோவாட்டில் இன்வெர்ட்டர் நம்ம போட்டிருக்கோம். இது ஒவ்வொரு பேட்டரியோட AH வந்து பார்த்தீங்கன்னா 100 AH வரும் நமக்கு. இது நம்ம 12 வோல்ட்டாக 2 பேட்டரி வந்து 24 வோல்ட்டாக நம்ம சீரிஸ் பண்ணி அதையே வந்து நம்ம ரெண்டாக வச்சுருக்கோம். டோட்டலாக இது வந்து 24 வோல்ட்டுக்கு வந்து நம்ம 4 பேட்டரி வந்து பேர் பண்ணி வச்சுருக்கோம். 2 கிலோவாட்டில் நம்ம இன்வெர்ட்டர் போட்டுருக்கோம். வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம். Things have changed, stay inside and we will survive. World is in pause, the earth applauds and we are breathing better. Don't we move, it should improve. Stay at home over the phone. All is so quiet, too quiet. And there is chaos, chaos, chaos outside. Chaos, chaos, chaos. இப்போ நாம் சோலார் பேனலோடைய கனெக்ஷன் பற்றி பார்த்துருவோம். இதுக்கு வந்து நாம் 335 வாட்ஸில் நாம் வந்து ஒவ்வொரு பேடும் வந்து எடுத்திருக்கோம். இதனுடைய பவர் எஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா நமக்கு 9.54 ஆம்பியர் வரைக்கும் நமக்கு வந்து அவுட்புட்டில் கிடைக்கும். நார்மலாக வந்து டெம்பரேச்சர் வந்து 27 டிகிரிக்கும் கீழே போகும்போது கூட நமக்கு 37 வோல்டேஜ் வரைக்கும் நமக்கு வந்து அவுட்புட்டில் கிடைக்கும். அதே வந்து டெம்பரேச்சர் வந்து 50க்கு அபோவ் போகும்போது நமக்கு வந்து 40லிருந்து 45 வோல்டேஜ் வரைக்கும் நமக்கு வந்து அவுட்புட்டில் வந்து கிடைக்கும். நல்ல ஒரு பவர் எஃபிஷியன்சி இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த பேனல் வந்து நமக்கு நல்ல ஒரு குட் ரிசல்ட் கொடுக்குது அவுட்புட்டில். தென் இந்த சோலார் பேனல் வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோன்னு வந்து பார்த்தோம்னா, ஒவ்வொரு பேடும் வந்து நம்ம வந்து பேரிங் பண்ணி வச்சுருக்கோம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பேடிலேருந்து இன்னொரு பேடுக்கு வந்து நம்ம வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து நமக்கு வந்து மாறாமல் 6 பேடுக்குமே வந்து ப்ளஸ் வந்து ஒன்றாவே வந்து கனெக்ட் ஆகிருக்கும். தென் அதே 6 பேடுக்கு வந்து மைனஸ் வந்து ஒன்றா வந்து பேர் ஆகிருக்கும். ஃபீமேல் அண்ட் மேன் வந்து கனெக்டர் யூஸ் பண்ணி வந்து நாம் ஒவ்வொரு பேடுக்கும் வந்து நாம் ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து நம்ம டோட்டலாக வந்து பேரிங் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு பேடு வந்து நமக்கு ஆவரேஜாக 24 வோல்டேஜிலேருந்து 45 வோல்டேஜ் வரைக்குமே நமக்கு வந்து அவுட்புட்டில் வந்து கிடைக்கும். இது வந்து சீரிஸ் அண்ட் பேரிங் மெத்தட் வந்து எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு விருப்பப்பட்டீங்கன்னா, ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவில் லிங்க் வந்து உங்களுக்கு நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். 2 காலையும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நாம் இது வந்து எப்படி நம்ம வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு 2 பேட்டரியில் இருக்கிற மைனஸ் வந்து நம்ம ஒன்றா வந்து பேர் பண்ணி வச்சுருக்கிறோம். இதிலிருந்து வரக்கூடிய ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து அடுத்த 2 பேட்டரியில் இருக்கிறக்கூடிய ப்ளஸ் ஆர் மைனஸில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து சீரிஸில் போகும். தென் அந்த 2 பேட்டரியில் இருக்கக்கூடிய மைனஸ் வந்து நம்ம வந்து ஒன்றா பேர் பண்ணி வச்சுருக்கோம். டோட்டலாக வந்து நம்ம 2 பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணும்போது வந்து நமக்கு 24 வோல்டேஜாக வரும். இதை தான் நம்ம சீரிஸ் மெத்தடில் வந்து டோட்டலாக 4 பேட்டரி வந்து நாம் பேர் பண்ணி வச்சுருக்கோம். நமக்கு அவுட்புட்டில் வந்து 24 வோல்ட் வரைக்கும் நமக்கு வந்து அவுட்புட்டாக வந்து நமக்கு கிடைக்கும். இதிலிருந்து வரக்கூடிய ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒயர் வந்து நம்ம இன்வெர்ட்டரில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சோலார் பேனல் வந்து வரக்கூடிய அவுட்புட் வந்து நமக்கு வந்து ஆவரேஜாக 24 வோல்டேஜிலிருந்து 40 வோல்டேஜ் வரைக்குமே நமக்கு அவுட்புட் வரும். அதனால் கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது, அதாவது மழை பெய்யும் போது இடி ஏதாவது விழுந்ததுன்னா நமக்கு வந்து இன்வெர்ட்டர் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் ஆகக்கூடாது. அதனால் 30 ஆம்ஸில் வந்து நம்ம MCB பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து நமக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் ஆனாலுமே கூட MCB வந்து நமக்கு ட்ரிப் ஆகிடும். டோட்டலாகவே நம்ம வந்து 2 கிலோவாட்டோடைய இன்ஸ்டாலேஷன் இவ்வளோ தான். டோட்டலாகவே நம்ம 2 கிலோவாட்டுக்கு வந்து 4 பேட்ரி ஒரு இன்வெர்ட்டர் வந்து எடுத்திருக்கோம். 2 கிலோவாட் சோலார் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து நமக்கு டோட்டலாகவே இவ்வளோ தான் தேவைப்படும். தென் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பேடை வந்து நம்ம ஒவ்வொன்றும் 335 வாட்ஸில் எடுத்துக்கிறதால டோட்டலாக 6 பேடும் நம்ம வந்து சீரிஸ் பண்ணும்போது நமக்கு ஆவரேஜாக நமக்கு வந்து
230 வோல்ட்டுக்கு மேலே நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். நம்ம டேரெக்டாகவே இதை வந்து டேரெக்டாக டிசி கரண்ட்டில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். டே டைமில் வந்து பகலில் வந்து நம்ம அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நைட் ஆகும்போது நமக்கு வந்து பேட்டரியில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி யூஸ் பண்ணும்போது வந்து நம்ம வந்து எவ்வளோ நேரம் வேணால் யூஸ் பண்ணிக்க முடியும். இதுவே நீங்கள் வந்து சோலார் வாட்டர் பம்ப் வந்து வச்சுருந்தீங்கன்னா 3 ஃபேஸில் VFD வாங்கி கூட நீங்கள் இது போல் 6 பேடு வச்சுருந்தீங்கன்னா அது சீரிஸ் பண்ணி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சோலார் போடுறதால எந்த ஒரு லாஸும் ஆக போகிறதால இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கன்ஃபார்மாக நான் ரீப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு சோலார் சந்தேகமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் போயிட்டு ஹோம் பேஜில் வீடியோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து அவைலபிள் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு வீடியோஸும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த பேடு வாங்கணும், இன்வெர்ட்டர் வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு கான்டாக்ட் நம்பர் தரேன். அந்த நம்பர் மூலிமா நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். தென் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீட்டோடைய ஓனர் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வீட்டுக்குள்ளார வந்து பேட்டரி இன்வெர்ட்டர் எதுவும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம மாடியிலே வந்து ஸ்மால் சைஸில் ஹோம் செட்டப்பில் ரெடி பண்ணி நம்ம வந்து சீட்டு வந்து டோட்டலாக வந்து கவராக பண்ணிவிட்டு மழையே பெஞ்சாலுமே கூட வந்து எந்த ஒரு எஃபெக்ட் வந்து ஆகாமல் அளவுக்கு வந்து நம்ம சேஃப்டியாக வந்து நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஒரு அடிக்கு வந்து நம்ம ஆலோ பிளாக் கல்ல வச்சுட்டு அதுக்கு மேலே தான் நம்ம இன்வெர்ட்டரோ பேட்டரியோ வந்து எல்லாமே வச்சுருக்கோம். ஃபுல் டே பேக்கப்பில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. தென் மழை பெஞ்சாலுமே கூட வந்து வாட்டர் வந்து உள்ளே போகாத அளவுக்கு வந்து சேஃப்டியாக வந்து நம்ம சுற்றி வந்து சீட்டு வந்து ஃபில் பண்ணி க்ளோஸ் பண்ணி நம்ம பக்காவான சேஃப்டியாக நம்ம வந்து இதை ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கும் இது போல் செய்யணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக நம்ம வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்க ரெடியாக இருக்கும். தென் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சோலார் பேனல்லேருந்து வரக்கூடிய பவர் வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து பவர் லாஸ் ஆகாமல் இது போல் நம்ம வந்து மாடியிலே ரெடி பண்ணும் போது பவர் லாஸ் வந்து ரொம்பவே கம்மியாகும். அதனால் இன்வெர்ட்டருக்கு வந்து ரொம்பவே லோ பவரில் வந்து சன்லைட் அடிக்கும் போது நமக்கு வந்து போதுமான பவர் கிடச்சிட்டு போதுமான அவுட்புட் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். அதனால் இது போல் மாடியில் வந்து நம்ம இன்வெர்ட்டர் வந்து வைக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. தென் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து சேஃப்டியாக அதை வந்து ரெடி பண்ணணும். எதனாலும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்களாம் யாராச்சும் இருப்பாங்க, தெரியாத தனமாக அவங்க வந்து பேட்டரியில் கை வச்சுட்டாங்கன்னா பேட்டரியில் வைக்கும்போது எந்த ஒரு ப்ராப்ளம் ஆகாது. அதுவே வந்து இன்வெர்ட்டரில் கை வைக்கும்போது ஏதாவது எர்த்திங் ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஷாக் அடிக்கும். அதனால் மாடியில் ரெடி பண்ணும்போது இது போல் 2 சைடு வந்து டோர் வச்சுட்டு நம்ம சேஃப்டியாக வந்து பண்ணிக்கலாம். அதாவது நம்ம தேவைப்படும் போது ஓப்பன் பண்ணி பார்த்துக்கணும், மற்ற டைம்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த ஹோம் செட்டப்பில் நம்ம இன்வெர்ட்டர் வந்து 2 kW வந்து போட்டிருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பார்த்துருந்தீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். All of a sudden, things have changed. Stay inside and we will survive. World is in pause, the earth applauds, and we are breathing better. Don't we move? It should improve. Stay at home over the phone. All is so quiet, too quiet, and there is chaos, chaos, chaos outside. Chaos. Chaos, chaos, chaos outside. Chaos, 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 chaos outside. Chaos, 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 chaos outside. Children don't play, it's not okay. The threat is too strong, too strong. Don't get it wrong, and keep your distance from your loved ones, loved ones. Don't we move? It should improve. Stay at home
quiet, and there is chaos, chaos, chaos.